உங்க மனநிலை உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, அது மாறுது அப்படின்னா அதை நம்ம எப்படி வசப்படுத்தி கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 விஷயங்களை இப்போ குருஜி சொல்லியிருக்காரு. முதல்ல அது தெரிஞ்சுக்கலாமா வேண்டாமா? ஏதோ கதை கேட்கும் போது அப்படின்னா தானுங்க கதை வரும். சரி, குட். ஃபர்ஸ்ட் உங்க மனநிலை சரியில்லை அப்படின்னா முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது உள்ள என்ன போடுறோம் அப்படிங்கிறது தான். தீபாவளிக்கு 5 ஸ்வீட்டு 6 ஸ்வீட்டு சாப்பிட்டோன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஏற்படும், உங்க மனநிலை மாறிடும். ஏன்னா உணவுக்கும் உங்க மனநிலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நல்ல முந்திரி பருப்பு 1/2 கிலோவை நெய்யில வறுத்து சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்தா நம்மளால உட்கார முடியாது. அது ரஜோகுணத்தை தூண்டிவிடக்கூடியது. அப்புறம் இந்த எண்ணெய் பலகாரங்கள் மற்றதெல்லாம் அதிகமா சாப்பிட்டா அப்படியே ஒரு தூக்க கலக்கமா மப்பு மந்தாரமா இருக்கும், உங்க மனநிலை மாறிடும். ஆக முதல்ல எதுல உங்க மனநிலை மாறுதுங்க? உணவு. அப்போ அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாத்வீகமான உணவை சாப்பிடும் பொழுது மனம் நம்ம வசப்படும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிமேடு தூக்கி இருக்கு, சுக்கரை ரொம்ப உக்கரமா இருக்கான், ராகு கேது எல்லாம் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னு சொல்லுவான். நேரம் காலம் அப்படிங்கிறது முக்கியம். நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா நண்பன் கூட விரோதியாக மாறுவான். நல்ல நேரம் இருந்தால் விரோதி கூட நண்பனா வருவான். இந்த நேரம் காலத்திற்கும் நம் மனநிலைக்கும் நெருங்கிய தொடர்பு. ஆனா என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா, அந்த ராகு கூடையும் கேது கூடையும் சனி கூடையும் நம்மளால சண்டை போட முடியாது. அது நமக்கு அப்பாற்பட்டது. கோள்களின் இயக்கத்துக்கு தக்க போல உங்க மனநிலை மாறும். நிலவுக்கும் உங்கள் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு குரு சொல்றார். ஆக உங்களுக்கு நேரம் சரியில்லை, டைம் சரியில்லைன்னாலும் உங்க மனநிலை, அதாவது விநாச காலம் விபரீத புத்தி அப்படிங்கிற போல நம்ம மனநிலையில பிரச்சனை ஏற்படும். 2. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மனநிலை சரியில்லை அப்படின்னா குட் கம்பெனி. கம்பெனிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட் கம்பெனி இருக்கு, குட் கம்பெனியும் இருக்கு. சிலர் கூட போய் நம்ம பிரச்சனைகளை சொன்னால் நம்ம மனம் எளிதாகும், பாரம் விலகும். சிலர்கிட்ட போனா அப்பா இவன்கிட்டயா ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லோடோட வரும். உங்க பிரச்சனையை நீங்கள் யாரிடம் போய் சொல்றீங்களோ உங்க மனம் அந்த இடத்துல ஒரு நிறைவு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அது குட் கம்பெனி. பேட் கம்பெனினா என்னன்னா, ஏண்டாப்பா இவங்கிட்ட சொன்னோம் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிட்டான் அப்படின்னா பேட் கம்பெனி. ஆக உங்க கம்பெனியை பொறுத்தளவு உங்க நண்பர், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க, அந்த கம்பெனி ரொம்ப முக்கியம் நம் மனநிலை பாதிப்பு ஏற்படுவதற்கு. அடுத்தது 4வது ஸ்பேஸ். அதாவது நீங்க எந்த இடத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எல்லாரும் சுற்றுலா போறாங்கல்ல, அதாவது ஒரு ஊட்டிக்கு போனா ஆஹா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இல்லைன்னா கும்பகோணம் கோயிலுக்கு போறோம், எல்லா இடத்துக்கும் போறோம் அப்படிங்கும் போது அங்க மனநிலையில் ஒரு நல்ல மாற்றம் வரும். அது ஒரே இடத்துல இருந்து இருந்து உங்க மனநிலை பாதிப்பு ஏற்பட்டுரும். ஒரே ரூம்பு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தால் எங்கேயும் போகாம யாரையும் சந்திக்காம மனம் உலண்டு போகிறது. ஆக என்ன பண்ணலான்னா, அதுக்கு தான் எந்திரிச்சாவது நல்லா காலையில குளிச்சுட்டு, அதுக்காக நம்ம ஊட்டி போகணும் சுவிட்சர்லாந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. காலையில் ஒரு கோயிலுக்கு நேரத்தில் போயிட்டு வரலாம், இல்லை ஒரு பார்க்கில் போய் உட்காரலாம். இது போல அந்த ஸ்பேஸ், இடம் மாறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் அப்படிங்கிறார். 5வது என்ன சொல்றார் அப்படின்னா, இதில் எல்லாம் விஸ்டம், ஞானம் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் தேவை. ஞானம் மாத்திரம் இருந்தால் அறிவொளி அப்படின்னு சொல்றோம். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய அந்த அருள் அப்படிங்கிறதும் அந்த ஞானம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கணும்.